பொருட்கள் அப்படின்னா என்ன? பொருட்கள்னா ஒரு பேனா, பென்சில் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதான் பொருட்கள். சரி, இது பாரு. பென்னு, பென்சில், பென்சிலு, இது பொருட்கள். இங்கு என்ன சார்? இங்கு இங்கு அது மை, திண்ம நிலை, அது திரவம். இங்கு, வாட்டரு, அதெல்லாம் பொருட்கள் இல்லையா? அதுவும் பொருட்கள் தான். அதுவும் பொருட்கள் இது தான். திடப்பொருள் சொல்லுவோம்ல. சரி, ஆக்சிஜனு? இருங்க சார், பிளாக் கலர் பென் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜனு, நைட்ரஜனு அதெல்லாம் பொருட்கள் இல்லையா? பொருட்கள் தான், அதுவும் பொருட்கள் தான். பொருட்களா? ஓகே. ஆமா, சரியா? ஒரு பொருள்னா பொருள்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாரு. ஆங்கிலத்துல மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேட்டர், தமிழ்ல பொருட்கள். ஓகேவா? ஒரு மேட்டர் எதால ஆகியிருக்குன்னா பார்ட்டிகல்ஸ். என்னது? பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் அதாவது துகள்கள். இப்ப இந்த சாக்கு ஒரு பொருள் தான். இது உள்ள சின்ன சின்ன துகள் இருக்கா? ஆமா சார். டஸ்டரு சின்ன சின்ன துகள் இருக்கா? ஆமா. போர்டு, இது இரும்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியும் சின்ன சின்ன துகள்களால ஆனதுதான். சின்ன சின்ன சொட்டுகளால ஆனதுதான். ஓகேவா? சர்க்கரை, குட்டி குட்டி சர்க்கரை எல்லாம் நிறைய சேர்ந்தா நிறைய சர்க்கரை வரும். குட்டி குட்டி உப்பு எல்லாம் நிறைய சேர்ந்தா நிறைய உப்பு வரும். ஓகேவா? சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் ஒரு பொருள். குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே ஒரு பொருளா மாறிடுது. ஓகே, குட்டி குட்டியா குட்டி குட்டியா துகள்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகுது? ஒரு பொருளா மாறிடுது. இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோ. Matter is made up of particles. Made up of particles அதாவது பொருட்கள் சிறு சிறு துகள்களால் ஆனது. நீட்டா போட்டுக்கோ நோட்ஸ், கெமிஸ்ட்ரி நோட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். நோட்ஸ் நீட்டா மெயின்டைன் பண்ணுமா. இதுவே போதும், நான் கொடுக்குற நோட்ஸே போதும், வெளியே தனியா படிக்க தேவையே கிடையாது. ஆமா, உனக்கு என்னைக்குமே யூஸ்ஃபுல் தான். இது டீப் பேசிக். இதுதான் கெமிஸ்ட்ரியில முதல் அடி. இதுல இருந்து தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம். இப்ப இந்த மேட்டர்ஸ்னா துகள்களால் ஆனது. இந்த துகள்கள் எதால் ஆனது? அணுக்களால் ஆனது. அணுக்களால் ஆனது. இப்ப நம்ம அணுவெறிக்கெல்லாம் போக தேவையில்லை, துகளோட நிறுத்திக்கலாம். அணுக்களை பத்தி நம்ம டீப்பா படிக்கும்போது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம அணுக்களை பத்தி படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பொருட்கள், துகள்கள், மேட்டர்ஸ், பார்ட்டிகல்ஸை பத்தி மட்டும் நம்ம படிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் ஒரு மேட்டரை வரையறேன் பாரு. ஒரு பொருளை வரையறேன். இது ஒரு பொருள், சரியா? இது ஒரு பொருள். இதுக்குள்ள என்ன இருக்கு? துகள்கள் இருக்கு. துகள்கள், இதெல்லாம் துகள்கள்.
ம் இதெல்லாம் துகள்கள். ஓகேவா? இப்ப ஒவ்வொரு துகள், இப்ப இந்த துகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டின்னு இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு. பொதுலா இருக்கு. ஒட்டிட்டு இல்லைன்னா என்ன ஆகும்? பவுடரா மாறிடும். கரெக்டா? ஆமா சார். பவுடரா மாறிடும். அப்ப இந்த ஒவ்வொரு துகளும் எப்படி இருக்கு? ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது? ஈர்ப்பு ஈர்ப்பு விசையில் இருக்கிறது. ஈர்ப்பு விசையால் ஒருங்கிணைந்து உள்ளது. சார் எழுதிக்கிறேன். ஈர்ப்பு வந்து இது படம் போடவா? புரிஞ்சுக்குன்னா போட்டுக்கோ, அது இஷ்டம் தான். ஆனா இது முக்கியமான பாயிண்ட். படம் எனக்கு போட்டுக்கிறவா சார்? போட்டுக்கோமா, போட்டுக்க. இது என்னது? மேட்டர். இதெல்லாம் என்னது? பார்ட்டிகல்ஸ். அந்த கோடு வந்து மேட்டரா? அந்த புள்ளி எல்லாம் பார்ட்டிகளா? ஆமா, இந்த பார்ட்டிகல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மேட்டரா மாறி இருக்கு. இந்த புள்ளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மேட்டரா மாறணும்னா இந்த புள்ளி, இந்த பார்ட்டிகல்ஸ் துகள்கள் எல்லாமே ஒரு விசையால ஈர்க்கப்பட்டு ஒருங்கிணைந்து இருக்கணும். சிம்பிளா. துகள்கள் புரிஞ்சுக்கலாம் சார். ஆமா. என்ன சார் எழுதிக்க? ஈர்ப்பு விசையால் ஒருங்கிணைந்து உள்ளதா? அது ஈர்ப்பு இந்த ஈயா வரும். கரெக்ட். சரியான கேள்வி கேட்டேன். இதே நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா, இங்கிலீஷ்ல எழுதிக்க செல்வா. எழுதிக்கிறவா? ஓகே ஓகே. Particles have particles have attract each other. Attract ஈர்க்கிறதா? attract each other. attract each other. இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்ன சார் எழுதிருக்கீங்க? particles have force acting. force கொடுக்கிறது, அழுத்தம். force acting between them. force acting between them. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப காந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரெண்டு காந்தமும் ஒன்னா ஒட்டுது அப்படின்னா அதுக்கு நடுவுல ஃபோர்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம்? என்ன சார்? ரெண்டு காந்தமும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டுது இல்லம்மா? ஆமா, ஒட்டுது. அப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கா? காந்த விசை இருக்கா? ஃபோர்ஸ்னா விசை. அப்ப இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகுதுன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஈர்ப்பு விசையால் ஒருங்கிணைந்து உள்ளதுன்னு நான் சொல்றேன் தமிழ்ல. ஓகேவா? இப்ப இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் ஆகி ஈர்க்கப்பட்டு இருக்குது. எதனால ஈர்க்கப்படுதுன்னா இதுக்கு நடுவில் இதுக்கெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஈர்க்கப்படுது. என்னது? ஃபோர்ஸ் இருக்கனால ஈர்க்கப்படுது. அப்ப ஒரு இயக்கத்துக்கு காரணம் என்ன? எந்த விசை இயக்கத்திற்கு எந்த விசை காரணமா இருக்கும்? இயக்க விசை. இயக்க விசை.
இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜியா? கைனெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இயக்க விசைன்றத இயக்க ஆற்றல்னு சொல்லிக்கலாம். சரியா? காலேஜ்ல படிச்சது கைனடிக் ஃபோர்ஸ். இயக்க ஆற்றல். ஓகே. அப்ப ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு இயக்க ஆற்றல் இருக்கு. சரியா? இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப கைனெட்டிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? புரியல. கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? மூவ் ஆகும். மூவ் ஆகும். ஓகேவா? இப்ப கைனெட்டிக் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்க்குலாம் கைனெட்டிக் எனர்ஜி இருக்குன்னா இது மூவ் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. பத்தியா ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கா? 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னது? அது என்னென்ன விஷயம்னா, ஒரு பார்ட்டிகல் எதால மேட் ஆயிருக்கு? சாரி, ஒரு மேட்டர் எதால மேட் ஆயிருக்கு? பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னது? ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கும். மூணாவது, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும், இயக்க ஆற்றல் இருக்கும். மூணாவது, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு விசை இருக்கு. அந்த விசை என்ன பண்ணுது? இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளையும் ஒன்னோட ஒண்ணு ஈர்க்க வைக்குது. அப்படி இல்லைன்னா இது எல்லாமே தனித்தனியா கீழே விழுந்து பவுடரா மாறிடும். இதெல்லாம் ஒன்னா ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு விசை இருக்குன்னு அர்த்தம். அந்த விசை தான் ஒவ்வொரு பார்ட்டிகளையும் ஒன்னோட ஒண்ணு ஈர்க்க வச்சு, அப்படி ஈர்க்கும் தன்மையாலேயே தான் இது ஒரு பொருளா மாறி இருக்கு. இல்லைன்னா இது ஒரு பொருளா இருக்காது, தனித்தனியா கீழே விழுந்துடும். ஓகே, சரி. இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதாராமா? புரிஞ்சு சார். இயக்காற்றல்னா அது ஒன்றோட இணைந்திருக்கும். சரி, இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்ல உனக்கு ட்ரை பண்றேன். சரியா? இப்ப நீ உன் ஃப்ரெண்டுங்க ஒரு 4 பேரு சரியா இருக்கீங்க. நீயும் உன் ஃப்ரெண்டு ஒரு 4 பேரும் இருக்கீங்கம்மா. ஓகேவா? நீங்க எல்லாம் தனித்தனியா இருக்கீங்க. படமாவே காட்டிடலாம் இத. இது நீ, இது உன் ஃப்ரெண்டு. இது நீ, இது உன் ஃப்ரெண்டு. 4 பேர். நீ உன் ஃப்ரெண்டு 4 பேர். சரியா? 2 பேரும் தனித்தனியா இருக்கீங்க. தனித்தனியா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் தனி மனிதர்கள். ஓகேவா? இப்ப உங்களெல்லாம் என்ன நினைச்சுக்குங்க? பார்ட்டிகல்ஸ் நினைச்சுக்குங்க. என்னது? பார்ட்டிகல்ஸ், துகள்கள். ஓகேவா? இப்ப நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் கை கோத்துக்கிட்டீங்க. ஓகே, இப்ப ஆளுக்கு ஒருத்தர் கை கோத்துட்டீங்க. இப்ப நீங்க எல்லாம் கை கோத்ததுனால நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பொருளா மாறிட்டீங்களா? இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுனால பொருட்களா மாறிட்டீங்க. அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்வதற்கு காரணம் என்ன? நீங்க கை கோர்க்கிறீங்க இல்லையா? அப்போ ஒரு ஃபோர்ஸா தான் கொடுத்துப்பீங்க, ஃபோர்ஸா பிடிப்பீங்க. கரெக்டா? அப்பதான் அந்த கை கோர்க்க விடக்கூடாதுன்றதுக்கோசம் 2 பேரும் ஃபோர்ஸா ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்குவீங்க. அந்த ஃபோர்ஸ் தான் என்னது?
அந்த ஃபோர்ஸ் தான். அப்ப ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கரெக்டா? கரெக்ட் சார். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு பார்ட்டிகிளை ஈர்க்கும் விதமா இருக்கு, அட்ராக்ட் பண்ணி இருக்கு. அந்த ஃபோர்ஸால தான் என்ன ஆகுது? இந்த பார்ட்டிகிள் தனித்தனியா பிரியாம ஒரு பொருளா உருவாக காரணமா இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இது ஃபோர்ஸ் ஆக்டிங், ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் between particles. இந்த பாயிண்ட்டுக்கு இது ஒரு உதாரணம். சரியா? இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்றேன் பாரு. ஒரு இது ஒரு பானை. சரியா? பார்க்க பானை மாதிரி இருக்காது, ஆனா இது பானை நம்பு. இப்ப இந்த பானையில தண்ணி ஊத்திட்டீங்க. இந்த பானையில என்ன பண்ணிட்டீங்க? தண்ணி ஊத்திட்டீங்க. தண்ணி என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர்ல இருக்கும். ஆக்சுவலா கலர்லெஸ். தண்ணி வந்து கலர்லெஸ், அதை நம்ம ஒயிட் கலர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகேவா செல்வா? ஓகே சார். தண்ணியில மொத்தம் 7 கலர் கலந்துருக்கும். 7 கலர் கலந்துருக்கும். என்னென்ன கலரு? ஒயிட் கலர், கருப்பு கலர், சிவப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், வயலட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர். வயலட், ரெட் கலர், ஐவரி, ப்ளூ, கிரீன், இண்டிகோ, எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த 7 கலரையும் ஒன்னா ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். எப்படி சார்? வயலட், ரெட், வயலட், பிளாக், கிரீன், எல்லோ. வயலட், ஐவரி, ப்ளூ, கிரீன், இண்டிகோ, எல்லோ, ஆரஞ்சு, ரெட். வானவில்ல 7 கலர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 7 கலர் தான் இது. வானவில்லுக்கு 7 கலர் தான் இது. சரியா? இந்த 7 கலரும் தண்ணிக்குள்ள இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தா ஒயிட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்ப தண்ணிக்குள்ள அதோட துகள்கள் இருக்குமா? Wன்ற துகள்கள் இருக்கு. ஓகேவா?